ஓம் சாந்தி. 1/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மெல்லாம் இறைமானவர்கள். ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து மிக கவனமா பாபாவுடைய மகா வாக்கியங்களை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தூய்மையாகாமல் திரும்ப செல்ல முடியாது. நம்ம தூய்மையாகாம திரும்பி பரந்தாமத்துக்கு போக முடியாது. எல்லாரும் முக்தி வேணும் முக்தி வேணும் கேட்குறாங்க. ஆனா இங்க நம்மளுடைய கர்ம கணக்கு வழக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தூய்மையாகாம போக முடியாதுன்றார் பாபா. எனவே பாபாவின் நினைவின் மூலம் ஆத்மாவின் பேட்டரியை சார்ஜ் செய்யுங்கள். அதனால தூய்மையாகி போகணும்னா பாபா நினைக்கணும். பாபா நினைக்க நினைக்க ஆத்மான்ற பேட்டரிய சார்ஜ் செய்யுங்க, திரும்ப சக்தி எடுங்க, திரும்ப தூய்மையாகி பாபா கிட்ட போகணும். மற்றும் இயற்கையாக தூய்மையாகுங்கள் சொல்றாரு. இயற்கையாகவே பாபா நினச்சி தூய்மையாயிடுங்க. இல்லைன்னா நமக்கு ட்ராமால நிறைய கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியது வரும். அந்த கர்ம கணக்கெல்லாம் முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு போகிறதுக்கு பதிலாக இயற்கையாக தூய்மையாயிடுங்கன்னு சொல்கிறாரு. கேள்வி: பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு வீட்டிற்கு செல்வதற்காக முதலில் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்றார்? இப்போ நம்ம பரந்தாமத்துக்கு போகிறதுக்காக பாபா நமக்கு என்ன விஷயத்த சொல்லி கொடுக்குறாருன்னு கேட்குறாரு. பதில்: குழந்தைகளே, வீட்டுக்கு செல்வதற்கு முன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இறக்க வேண்டும். பாபா இப்போ நமக்கு வந்ததே என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, எப்படி வாழ்ந்துக்கிட்டே இந்த பூமியிலிருந்து ஃபுல்லாக இந்த பூமியை மறக்கணும், இந்த உடலை மறக்கணும், எல்லாத்தையும் மறந்து வாழணும். நம்ம இல்லாத மாதிரி அந்த உடல்ல இருந்தாலும் நான் இல்லை அப்படின்ற மாதிரி வாழணும்னு சொல்றாரு. வாழ்ந்துக்கிட்டே இறக்க வேண்டும். ஆகையினால் பாபா உங்களுக்கு முதலிலேயே தேகத்தின் உணர்வுலேருந்து விலகி செல்வதற்கான பயிற்சியை செய்விக்கின்றார். அதனால்தான் பாபா இது வரைக்கும் எந்த சாது சன்னியாசிகளும் நமக்கு இந்த மாதிரி பயிற்சி சொல்லி கொடுத்ததே கிடையாது. இங்கே கடவுளே சிவனே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த தேக உணர்வுலேருந்து விலகி அசரீரி ஆவதற்கான பயிற்சியை நமக்கு செய்விக்கின்றார். அதாவது வாழ்ந்து கொண்டே இறப்பதற்கு நமக்கு இப்போ கற்றுக் கொடுக்கின்றார். நம்ம ஆசிரியரி ஆத்மா, நம்ம இந்த உடல் அல்ல என்ற பயிற்சியை நம்ம செய்ய செய்ய நம்ம இந்த உடல்ல இருந்தாலும் விடுபட்ட நிலையில நம்ம வாழறோம். இந்த கடைசி பிறவில விடுபட்ட நிலையில பாபாவுடைய குழந்தையா வாழ்ந்துட்டு போன ஜென்மம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த புது ஜென்மம் நம்ம பாபா குழந்தையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம அசரீரி அந்த பிராக்டிஸ் நம்மள பண்ண வைக்கிறாரு. மேலே செல்வது என்றால் இறப்பதாகும். எல்லாரும் சொல்றாங்களே மேலே போனா நிம்மதின்னு. அப்ப மேலே போறதுனாலே இறப்பதாகும் சொல்றாரு. செல்வது மற்றும் வருவதற்கான ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ நமக்கு நல்லாவே எல்லாமே புரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இந்த உடலை விட்டோம்னா நம்ம மேலே பறந்தாம போயிடும். அப்புறம் திரும்ப நம்ம நடிப்புக்கு வந்ததாகணும். ஏன்னா இது 5000 வருஷ நாடக சக்கரம், இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுன்னு புரிஞ்சிருச்சு. அதனால நம்ம போயிட்டு திரும்ப சொர்க்கத்துக்கு வரப்போறோம். செல்வது மற்றும் வருவதற்கான ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கு சொல்றாரு. ஆத்மாக்களாகிய நாம் இப்போது மேலிருந்து கீழே வரோம். இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிப்பதற்கு வந்துள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நம்ம கூட இப்போ புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம பரந்தாமத்துல தான் இருந்தோம், அதான் நம்ம வீடு. அங்கேருந்து கீழே வந்தே இங்கே நாடகத்தை நடிக்கிறதுக்கு தான், சரீரத்து மூலமா நடிப்பை நடிக்க தான் வந்திருக்கிறோன்றத இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோன்றாரு. உண்மையில் நாம் அங்கே இருக்கக்கூடியவர்களாகும். உண்மையிலே நம்ம வீடு பரந்தாமோ ஆத்மாக்களுடைய உலகம். இப்போது அங்கேதான் நம்ம திரும்பி போகணும்னு பாபா சொல்றாரு. இதெல்லாம் யார் நம்ம கற்றுக் கொடுத்தாங்கன்னா, வீட்டுக்கு போகிறதுக்கான இந்த விஷயத்தெல்லாம் யார் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா கடவுளே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஓம் சாந்தி. தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்ததில் எந்த கஷ்டமுமே இல்லை. பாபா சொல்றாரு, நீங்கள் இந்த சரீரம் கிடையாது. இந்த சரீரம் தானே நம்ம 63 பிறவே அந்த சரீரம் நான் நினச்சிக்கிட்டோம். அதுவும் வேற வேற உடலை நடிச்சா கூட அந்த உடலே போனால் கூட புது உடல் வந்தோடனே அந்த உடல் தான் நான் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துருக்குறோம். பாருங்க எவ்வளோ ஒரு மடத்தனமாக வாழ்ந்துருக்குறோம். பாபா சொல்றாரு, இப்போ நம்ம ஆத்மா, இந்த உடல் கிடையாது, இந்த உடல் அழிஞ்சிரும், ஆத்மா தான் நாமன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைவு செய்வதில் எந்த கஷ்டமுமே இல்லை சொல்றாரு. அசரி ஆயிட்டு புரிஞ்சுக்கிட்டு நினைவு செய்யுங்க, அப்போ பாவம்லாம் ஈஸியாக அழிஞ்சிரும். கொட்டாவி விடக்கூடாது பாபா சொல்றாரு. யோகா பண்ணும்போது கொட்டாய் விடக்கூடாது, பாபா நினைக்கும் போது கொட்டாய் விடக்கூடாது சொல்றாரு. கொட்டாய் விட்டாலும் நேற்று என்ன சொன்னார், கொட்டாய் விட்டா புத்தி எங்கேயோ வேற எங்கேயோ போகுதுன்னு அர்த்தம், அதனால தான் கொட்டாய் வருதுன்னு சொன்னாரு. இதை சகஜ நினைவு என்று சொல்லப்படுகிறது. யார் இந்த மாதிரி ஆத்மானு புரிஞ்சு பாபா நினைக்கிறாங்களோ அவங்க அது சகஜ நினைவுன்ட்டு சொல்லப்படுதுன்றாரு. முதல் தங்களை ஆத்மா தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பாபா திரும்ப திரும்ப சொல்றாரு. இதான் முதல் பாடமே. இங்க கடைசி பாடமும் இதே தான்.
முதல்ல நான் ஆத்மா, அதை ஸ்திரப்படுத்திக்கங்க. நான் இந்த உடல் இல்லை, இந்த உடல், இந்த அபிமானம் எல்லாத்தையும் நீக்குங்க. கால்ல இருந்து தலை வரைக்கும் அது நான் இல்லை. நான் நெற்றி பூர்வத்தில் ஜொலிச்சுட்டு இருக்கிறேன். நான் புள்ளி, நான் ஆத்மா, நான் தான் டிரைவர், இந்த உடம்பு தான் காரு, இதை நான் ஏற்கிறேன். அந்த நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆத்மா தான் சரீரத்தை எடுத்து நடிப்பை நடிக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஆத்மா தான் வந்து நம்ம தான் வந்து இந்த சரீரத்தை எடுத்து நடிப்பை நடிக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி பல சரீரம் எடுத்து நம்ம நடிச்சிருக்கிறோம். இது கடைசி பிறவி. சம்ஸ்காரம் அனைத்துமே ஆத்மாவில் தான் இருக்கிறது. ஆனாலும் நம்ம சம்ஸ்காரம் எல்லாம் நம்ம ஆத்மால தான் ஸ்டோர் ஆயிருக்குது, உடம்புல ஸ்டோர் ஆயிடல. அந்த உடம்பு எடுத்தோடனே அந்த சம்ஸ்காரம் என்ன, நம்ம கோவப்படுறோம், நமக்கு என்னென்ன சம்ஸ்காரமா போன ஜென்மத்துல இருந்ததோ அது எல்லாமே இந்த ஜென்மத்திலயும் வந்துடும். ஆனா ஆத்மால தான் அந்த சம்ஸ்காரம் வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா சுதந்திரமானதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா ரொம்ப ஃப்ரீடம், அதுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. உடம்புக்கு தான் இங்க இருந்து அங்க போகணும், வீட்டுல இருக்கிறவங்க விட மாட்டாங்க, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம். ஆத்மாவுக்கு பிரச்சனையே கிடையாது, அது எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். சுதந்திரமானது ஆத்மான்னு சொல்றாரு. இப்ப நினைச்சா கூட நம்ம பரந்தாமத்துக்கு அப்படியே மனசு புத்தியை ஒருங்கிணைச்சு போயிட்டு வரலாம். உடம்பு மூலமா பரந்தாமத்துக்கு போக முடியாது. ஆனா ஆத்மா சுதந்திரமா இருக்குது, எங்க வேணாலும் போகலாம். தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களை உடம்ப தான் போக விடாம தடுப்பாங்க, நீங்க அங்க போகக்கூடாது, சென்டருக்கு போகாதீங்கன்ட்டு. ஆனா நீங்க ஆத்மா, உங்களுக்கு நீங்க சுதந்திரமானவங்க. நீங்க உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு மட்டும் உட்காந்து அழகா நினைவு பண்ணுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க நினைக்கிறது கூட மத்தவங்களுக்கு தெரியாது. நீ ஏன் பாபா நினைக்கிறேன்னு வந்து கண்டுபிடிச்சு அடிக்க போறாங்க? நம்ம வந்து பாபா ஆத்மான்னு நினைச்சு பாபா நினைக்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஆத்மா சுதந்திரமானது சொல்லி சொல்றாரு. இந்த ஞானம் இப்போதுதான் உங்களுக்கு கிடைக்குது, பிறகு கிடைக்காது. இந்த மாதிரி ஞானம்லாம் நம்ம எங்கேயுமே கேட்டதில்ல. இப்பதான் நம்ம பாபா கிட்ட இருந்து இது கேட்கிறோம். பிறகு இது போன்ற ஞானமே கிடைக்காதுன்றாரு. நீங்கள் இந்த அமைதியில் அமர்வதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. ஆனா உலகத்துக்கு நம்ம இந்த மாதிரி சாந்தியா உட்கார்ந்துருக்கிறது தெரியாது. இதனை இயற்கையாக அமைதி என சொல்லப்படுகிறது. இதை தான் நம்ம வந்து இயற்கையான அமைதின்ட்டு சைலன்ஸ்ல நம்ம இருக்கிறோன்றது சொல்லப்படுதுன்றாரு. ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து வந்து இந்த சரித்தின் மூலம் தான் நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். பாபா சொல்றாரு, நம்மளாம் ஆத்மாக்கள் எல்லாருமே வந்து உடம்பு எடுத்து நடிக்க வந்திருக்கிறோம். அதனாலதான் ஷேக்ஸ்பியர் சொன்னார்ல, உலகமே நாடக மேடை, நாம் அனைவரும் நடிகர்கள். அந்த சினிமால எப்படி நடிக்கிறாங்களோ அது மாதிரிதான் நம்ம அவங்கவுங்க பார்ட் எடுத்து நடிச்சிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாக்களாகிய நாம் உண்மையில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஆகும். உண்மையில நம்ம வீடு பரந்தாமம். இந்த ஞானம் இப்ப புத்தியில இருக்குது. மற்றபடி இதில் அடயோகத்தினுடைய விஷயம்லாம் கிடையாது. அப்படி இந்த ஆசனம் போடணும், அந்த ஆசனம் போடணும், மூச்சு அடக்கணும், இதெல்லாம் யோகா பண்ணி தான் ஆத்ம உணர்வு அடையணும்லாம் கிடையாது. முற்றிலும் ஈஸி. பாபாவை நினைக்கணும். அதாவது நான் ஆத்மா புள்ளியா இருக்கிறேன், பரந்தாமத்துல பாபாவும் புள்ளியா இருக்கிறாரு. நான் இங்க இருந்து மனசு புத்தி ஒருங்கிணைச்சு பாபாவை நினைக்கிறேன், அவ்வளவுதான். நினைச்சாலே பாவம் அழிஞ்சிடும். இது சகஜமான ராஜயோகம். இப்போது ஆத்மாக்களாகிய நாம் வீட்டுக்கு போகணும், ஆனால் தூய்மையாக ஆகாம போக முடியாது சொல்லி சொல்றாரு. இப்ப எல்லாருமே முக்தி வேணும்ன்றாங்க. கடவுளே இந்த பிறப்பே வேணாம், இறப்பே வேணாம், என்னை எப்படியாவது கூட்டு போயிடுன்றாங்க. ஆனா நீங்க தூய்மை ஆகாம வர முடியாது சொல்லி சொல்றாரு. தூய்மை ஆவதற்கு பரமாத்மா தந்தையை நினைவு செய்யணும். தூய்மை ஆவறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, வேற வழியே கிடையாது. தன்னை ஆத்மானு புரிஞ்சு பாபா நினைக்கணும். எல்லா தர்மத்தினரும் கடைசியா இப்படிதான் நினைப்பாங்க. நினைச்சு தூய்மை ஆயிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. அதனால பாபா சொல்றாரு, நினைவு செய்து செய்து பாவமே அழிஞ்சிரும். கடைசியா நீங்க நினைச்சு நினைச்சு உங்க பாவம்லாம் அழிஞ்சிரும்டார். நேத்து சொன்னார்ல, அப்படியே லேசாயிடுவீங்க. பாவம்லாம் அழிஞ்சிடுச்சுன்னா அப்படியே லேசாயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. உண்மையிலே இதுல கஷ்டம் என்ன இருக்கு சொல்லுங்க? நாள் முழுதும் பாபா பாபான்னு அவரே புடிச்சிட்டு சுத்திட்டு இருங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் நினைக்காதீங்க. இங்க இருக்கிறவங்களாம் துக்கம் கொடுக்குறவங்க, துக்கமான உலகம். நீங்க எப்பயுமே புத்தியில பாபா நினைவையே வச்சுக்கிட்டு பாபாவே நினைச்சிட்டு இருங்க. இதுல என்ன கஷ்டம் இருக்குன்றாரு. நீங்கள் நடந்து செல்கின்றீர்கள் என்றால் கூட பாபாவின் நினைவில் இருங்கள். நீங்க நடந்து போறீங்க, எங்கேயாவது போறீங்க, கடைக்கு போறீங்கன்னா பாபா நினைவுல இருங்கன்றாரு. அப்போதுதான் நினைவின் மூலம் தூய்மையாக முடியும். நான் எல்லா வேலை செய்யும் போது பாபா நினைச்சாதான், அப்பதான் ஃபாஸ்டா உங்க ஆத்மால இருக்கிற பாவம் வந்து குறையும், நீங்க தூய்மையாக முடியும்னு சொல்றாரு. அங்கே அது தூய்மையான உலகமாகும். ஆனா பரந்தாமம் இயற்கையாவே அது தூய்மையான உலகம். ஆனா இங்க உலகம் வந்து தூய்மையற்றது. இந்த சாக்கார உலகம் தூய்மையற்றது. ஆனா பரந்தாமம் தூய்மையான உலகம். அங்க தூய்மையா இருந்தாதான் நம்மளால போக முடியும். அங்கே அந்த தூய்மையான உலகத்துல இந்த ஞானம் கூட, ஞானத்தின் அவசியம் கூட எதுவுமே இருப்பதில்லை. அங்க ஆத்மா தான் அங்க இருக்கும். ஆத்மான்ட்டு அங்க போய் நம்ம ஒன்றும் பயிற்சி எல்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா இயல்பாவே நம்ம ஆத்மாவா தான் அங்க இருப்போம். அங்க உடம்பே இருக்காது.
இங்கே தான் உடம்புல இருந்துட்டு நம்ம ஆத்மா ஆத்மான்னு பயிற்சி பண்ணுறோம். அங்கே இயல்பாகவே அங்கே ஞானத்தின் அவசியமே தேவையில்லைன்றாரு. ஏனென்றால் அங்கே எந்த பாவமுமே நடக்கறதில்ல. வெறும் உடம்பு புள்ளி மட்டும் இருக்கும்போது ஏதாவது பாவம் பண்ணுமா? இங்கே தான் உடம்புல வந்து பூந்துக்கிட்டு மற்றவங்கள அடிக்கிறது, கொலை பண்ணுறது, இந்த உடம்பு இருக்கிற தைரியத்தில் அந்த ஆத்மா எல்லாத்தையும் பண்ணுது. அப்புறம் தண்டனை கொடுத்தோடனே, தூக்கு தண்டனை கொடுத்தோடனே என்ன ஆகுது? அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு போயிடுது ஆத்மா. பாருங்க, ஆத்மா வந்து பரந்தாமத்தில் இருக்கும்போது எந்த பாவமும் செய்யாது. இங்கே நினைவின் மூலம் விகர்மத்தை அழிக்க வேண்டும். ஆனால் இங்கே வந்து பாவம் செய்கிறோம், அந்த பாவத்துக்கான பலனை அனுபவிக்கிறோம். ஆனால் பாபா இப்போ வந்து நீங்கள் செஞ்ச பாவத்தினுடைய பலனெல்லாம் இப்போ வந்து எப்படி நீங்கள் அழிக்கணும்னா, நீங்கள் என்ன நினச்சா போதும்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் தான் அதிகமாக பாவம் பண்ணியிருக்கிறீங்க, 63 பிறவியா, இப்போ என்ன நினைங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன நினச்சிங்கன்னா உங்கள் பாவம்லாம் அழிஞ்சிரும் சொல்லி பாபா சொல்கிறாரு. இங்கே நடப்பதை போல் அங்கே நீங்கள் இயல்பாக நடக்கின்றீர்கள், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குகின்றீர்கள் சொல்லி சொல்கிறாரு. இப்போ வந்து நம்ம ஆத்ம உணர்வுல இருந்து இங்கே அப்படியே எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி சத்தியுகத்துலேயும் இருப்போம். ஆனால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைஞ்சிட்டே வரும். அங்கேயும் நீங்கள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டியதுன்னா கிடையாது. இப்போ நம்ம பயிற்சி பண்ணி ஆத்மான்னு உணர்ந்து பாபா நினச்சி பயிற்சி பண்ணி பரந்தாமத்தில் போய் சக்தி வாங்குறோம்ல, அந்த மாதிரிலாம் அங்கே சத்தியுகத்தில் நம்ம பயிற்சிலாம் பண்ண மாட்டோம். அங்கே அமிர்த வேலையெல்லாம் எழுந்துச்சி உட்காந்து பாபாலாம் நினைக்க மாட்டோம், முரளிலாம் படிக்க மாட்டோம். இங்கே தான் நம்ம எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கே அந்த மாதிரி பயிற்சியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே ஆத்மா ஃபில் ஆகிடுது, பேட்ரி சார்ஜ் ஆகி தான் இருக்கும். பயிற்சியை நம்ம இப்போதான் செஞ்சுக்கிட்டு ஆத்மா பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு போகணும். பேட்டரியை இப்போது தான் சார்ஜ் செய்யணும். பிறகு மெதுவாக அந்த பேட்டரி என்ன ஆகிடும், டிஸ்சார்ஜ் ஆகிட்டே வரும், ஆகத்தான் வேண்டும் சொல்லி சொல்கிறார். இப்போ செல்ஃபோனை காலையில் நம்ம பேட்டரியில் போடுறோம், அது சார்ஜ் ஆகுது. நம்ம கரண்ட்டில் சுவிட்சில் ஆன் பண்ணும்போது அது என்ன சார்ஜ் ஆகுது. அப்புறம் முழு நாளும் நம்ம யூஸ் பண்ணோடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு நைட்டு வந்து ஒன்றுமே இல்லாமல் கம்மியாயிடும்ல, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சங்கம யுகத்தில் பாபா நினச்சி ஆத்மான்ற பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு போகிறோம். இங்கே தான் சார்ஜ் பண்ணணும். சத்தியுகத்தில் பாபாவும் இருக்க மாட்டார், நம்மளும் ஆத்ம உணர்வில் நடிக்க ஆரம்பிச்சிடும். பேட்டரி ஃபுல்லில் நம்ம நடிக்க ஆரம்பிப்போம். எப்படி செல்ஃபோனை காலையில் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி சத்தியுகம் ஃபஸ்ட்டு நடிப்பு தொடரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். கலைகள் குறைஞ்சிட்டே வரும்போது பேட்டரி லோ ஆகிடும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அப்படியே பேட்டரி லோவாகும்போது தான் கடைசியாக திரும்ப பாபா வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ திரும்ப பாபா வந்து நமக்கு சார்ஜ் பண்ணி விடுறாரு. பாபா சொல்கிறாங்க, பேட்டரி சார்ஜ் ஆகுதுக்கான ஞானமும் இப்போது ஒரு முறை தான் உங்களுக்கு கிடைக்கிறது. இப்போ பேட்டரி சார்ஜ் ஆகணும்னா அதுக்கு ஞானம் வேணும். அதுக்கு சிவத்தந்தை வந்தாகணும். அவர் வந்து ஞானம் கொடுத்தாதான் நம்ம பேட்டரி ஆத்மாவை சார்ஜ் பண்ணிக்க முடியும். அது ஒரு முறை தான் உங்களுக்கு கிடைக்குது. பாருங்க, இந்த சங்கம யுகம் கிடைக்கிறதுக்கு அரிய யுகம். இது கிடைக்கவே கிடைக்காது, ஒரு முறை தான் வருது. இந்த ஒரு 100 வருஷத்துலேயே தான் நம்ம முயற்சி, அதுவும் நம்மளாம் கடைசியாக வந்திருக்கிறது. எவ்வளோ நேரமோ அவ்வளோதான் நம்ம கிடைச்சிருக்கிற டைமே. அதுக்குள்ளார நம்ம முயற்சி பண்ணாதான் உண்டு. அதனால ஒரு முறை தான் உங்களுக்கு இப்போ கிடைக்குதுன்னு சொல்கிறாரு. சதோ பிரதானத்துலேருந்து தமோ பிரதானமாக ஆவறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காலம் பிடிக்கிறது பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம சதோ பிரதானமாக ஆகி சொர்க்கத்தில் நடிக்க போயிட்டு அப்புறம் இறங்கி வர்றதுக்கு 5000 வருஷம். அப்போ நம்ம தமோ பிரதானமாக ஆகிறதுக்கு அவ்வளோ காலம் பிடிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆரம்பத்துலேருந்து ஏதாவது கொஞ்சம் பேட்டரி குறைந்து கொண்டே செல்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறையுது. மூலவதனத்தில் ஆத்மாக்கள் தான் இருக்கின்றன. ஆனால் சாந்தி தாமத்தில் நம்ம வீட்டில் வெறும் ஆத்மா தான் இருப்பாங்க, அங்கே சரீரம் இருக்காது. எனவே இயல்பான இறங்குவதற்கான, அதாவது பேட்ரி குறைவதற்கான விஷயமே இல்லை. இப்போ செல்ஃபோனை யூஸ் பண்ணாமலே இருந்தோம்னா அதில் பேட்ரி லோவாகாது இல்லையா? அது மாதிரி பாபா இங்கே வந்து வேறு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. செல்ஃபோனில் கூட பேட்ரி யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட அப்படியே குறைஞ்சிட்டே வரும். பாபா வேறு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஆனால் அந்த பரந்தாமத்தில் உங்கள் பேட்ரி குறையாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அங்கே நடிப்பே இல்லாதனால அங்கே குறையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு, மோட்டார் ஓடினால்தான் பேட்ரி குறைந்து கொண்டே செல்லும். இப்போ நம்ம மோட்டாருக்கு, காருக்கு பெட்ரோல் ஊற்றுறோன்னா கார் ஓட்டினா தானே அந்த பெட்ரோல் குறையும். மோட்டார் ஓடினால்தான் பேட்ரி குறைஞ்சிட்டே போகும். கார் நின்று கொண்டிருந்தால் பேட்ரி இயங்குமா? கார் நின்றுக்கிட்டே இருந்ததுன்னா பேட்ரி இயங்காது இல்லையா? அப்போ பெட்ரோலும் குறையாது. அது மாதிரி மோட்டார் ஓடினால்தான் பேட்ரி இயங்கும் சொல்லி பாபா சொல்கிறாரு. அப்போ காரை நம்ம ஓட்டும் போது தான் பேட்ரி இயங்கும். அப்போ தான் மோட்டாரில் உள்ள பேட்ரி கூட சார்ஜ் ஆகி கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பேட்டரி ஒரு முறை தான் சார்ஜ் ஆகிறது. இப்போ சொல்கிறாரு, இப்போ ஆத்மா ஒரு முறை தான் இப்போ சார்ஜ் ஆகுது. பிறகு நீங்கள் இங்கே சரீரத்தின் மூலம் கர்மம் செய்யும் போது கொஞ்சம் பேட்டரி குறைந்துட்டே போகுதுன்னு சொல்லி சொல்கிறாரு.
நம்ம அமிர்த வேலையில பாபாட்ட இருந்து சக்தி வாங்கி சார்ஜ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம போய் வேலை செய்யும்போது அப்படியே ஆத்ம உணர்வு குறைஞ்சி தேக உணர்வுல வரும்போது அப்படியே சக்தி குறையுது, பேட்டரி குறைஞ்சிட்டே போகுதுன்னு சொல்றாரு. முதலில் அவர் பரம தந்தை என்பதை புரிய வைக்க வேண்டும். முதல்ல கடவுள் நம்மளுடைய காட் ஃபாதர்ன்னு சொல்லி புரிய வைங்க, எல்லா ஆத்மாக்களுடைய தந்தைன்னு சொல்லி புரிய வைக்கணும். அவரை அனைத்து ஆத்மாக்களும் நினைவு செய்கிறார்கள். இப்போ உலகமே அவரை தான் நினைவு பண்ணிட்டு இருக்குது. ஹே பகவான்னு சொல்றாங்க. அவர் தந்தை, நாம் குழந்தைகள் ஆவோம் சொல்லி பாபா சொல்றாரு. அவரு நம்மளுடைய அப்பா, நம்ம எல்லாரும் அவருடைய குழந்தைகள். பேட்டரி எப்படி சார்ஜ் செய்வது என்று இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ ஆத்மான்ற பேட்டரியை எப்படி சார்ஜ் பண்றதுன்னு இப்போ நமக்கு புரிய வைக்கிறாரு. நான் இந்த உடல் இல்லை, ஆத்மா, நான் ஒரு பேட்டரி. நான் போயிட்டு பாபாட்ட மெயின் சோர்ஸ்ட்டை கனெக்ட் பண்ணாதான் எனக்கு சார்ஜ் ஆகும். அப்போ நான் பரந்தாமத்துக்கு போகிறேன். போய் பாபா புள்ளியா இருக்கிறார், நானும் புள்ளியா இருக்கிறேன். 2 பேரும் அவரை நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். பாபா நினைக்க நினைக்க அவர்கிட்ட சக்தி எனக்கு கிடைக்குது. இப்படி தான் சார்ஜ் பண்ணிக்கிறோம். இங்கே தான் அது சொல்லுகிறார் பாபா நமக்கு. எங்கே வேண்டுமானாலும் போங்க, சுற்றுங்க, ஆனால் பாபா மட்டும் நினச்சிங்கன்னா நீங்கள் சதோப்பிரதானமாக ஆயிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. எந்த விஷயத்தாவது புரிந்து கொள்ளவென்றால் கேளுங்கள். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலன்னா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா மனசுல டவுட்டோடையே ஞானம் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், சரியா நம்ம பாபா நினைக்க மாட்டோம், நம்ம பாவமும் அழியாது. அதனால டவுட் எது இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்லி சொல்றாரு. முற்றிலும் சகஜமானதாகும், ரொம்ப ஈஸி இந்த ஞானம் சொல்றாரு. 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய பேட்டரி இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி விடுகிறது சொல்லி சொல்றாரு. நம்ம எப்படி இப்போ பேட்டரியை நிரப்பிட்டு பாபா நினைச்சு ஃபுல் பேட்டரியில பரந்தாம போறோம். பரந்தாமத்துல இருக்கிற வரைக்கும் பேட்டரி குறையாது. அப்புறம் சத்தியுகத்துல நம்ம போய் நடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிட்டே வருது. அப்புறம் 5000 வருஷத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக அந்த ஆத்மாவில் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகி ஜீரோ ஆகிறதுக்கு முன்னாடியே பாபா வந்துடுறாரு. இப்போ பாபா அனைவருடைய பேட்டரியும் சார்ஜ் செய்து விடுகிறார். இப்போ பாபா வரார், குழந்தைகள் தாங்க மாட்டாங்க. ஏன்னா ஆத்மாவில் சார்ஜ் இல்லைன்னா அவ்வளோதான், அதால் சக்தியே இருக்காது, அது நடிக்கவே முடியாது. எல்லா ஆத்மாவும் அது அவங்களால வாழ்க்கையை நடத்தவே அவங்களுக்கு தெம்பு இருக்காது. ஏன்னா ஆத்மாவில் இருக்கிற சக்தினால தான் நம்ம வாழ்க்கையில் வாழவே நமக்கு தெம்பு இருக்குது. இல்லைன்னா சுத்தமாக தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் தான் வரும். எல்லா ஆத்மாவுக்கும் என்ன ஆகும்னா நம்மளால் வாழ முடியாது, ஏன்னா சக்தி இல்லை, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் பாபா பிடிக்கிறாரு. கரெக்ட் டைமில் அவங்கள புத்தி பூட்டை ஓப்பன் பண்ணி மாற்றி சார்ஜ் கொடுக்க ஆரம்பிச்சார். திரும்ப ஞானத்தை கொடுத்து ஒளி ஏற்றி விட்டுறாரு. அப்புறம் அப்படியே ஆத்மா விளக்கு எரிய ஆரம்பிச்சிருது. அப்புறம் தான் சார்ஜ் பண்ணி விட்டுறாரு. இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அதனால தான் இந்த பிறவில இப்போ நம்மளால் வாழ முடியாது. ஏன்னா அவ்வளோ நமக்கு நடந்த விஷயங்கள்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. யாராலையும் அதெல்லாம் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு டயர்ட் ஆகிடும் வாழ்ந்து. ஆனால் இப்போ பாபா நம்மளை பிகேவை செலக்ட் பண்ண பிறகு நம்மளோட பேட்டரி சார்ஜ் பண்ணி விட்டுறாரு. இப்போ நமக்கு வாழறதுக்கு கொஞ்சம் தெம்பு கிடைக்குது. இப்போ அடுத்தடுத்து என்ன வந்தாலும் சரி பாபா நம்ம கூட இருக்கிறாருன்ற தைரியத்தில் அப்படியே சார்ஜ் ஆகிட்டே போகிறதுனால நம்ம இந்த பிறவியை கூட கடக்கிறோம். இப்போ விநாச காலத்தில் அனைவருமே ஈஸ்வரனை நினைவு செய்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, எல்லாருமே இந்த விநாச காலத்தில் இந்த பூகம்பம்லாம் கூட வந்தது. அப்புறம் நிறைய போர்லாம் நடக்கும்போது எல்லாருமே அல்லா அல்லான்னு தான் கூப்பிட்டாங்க. எல்லாருமே கடவுள் தான் நினைக்கிறாங்க. வெள்ளம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது யார் பக்தர்களாக இருக்கிறாங்களோ அவங்க பகவானை தான் நினைவு செய்வார்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. பாருங்க, வெள்ளம் இப்போ கூட வெள்ளம் வந்திருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா பக்தர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அப்போ அவங்க எந்த ரூபத்தில் கும்பிட்டாங்களோ அவங்கள தான் நினைவு செய்கிறாங்க. ஆனால் வெள்ளம் வர சமயத்தில் கூட வெள்ளம் வருதுன்னா அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த நேரத்தில் பகவானுடைய நினைவு வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நண்பர்கள், உறவினர்கள், செல்வம், சொத்து அதுதான் நினைவுக்கு வந்து விடுகிறது சொல்லி சொல்கிறார். சிலர் ஐயோ நம்ம சர்டிஃபிகேட் போச்சு, நம்ம வீடு போச்சு, கஷ்டப்பட்டு கட்டின வீடு, சொத்து எல்லாம் போச்சுன்ட்டு அப்புறம் நண்பர்கள் என்ன ஆனாங்கன்னு தெரில, உறவினர்கள், குழந்தை எல்லாரும் என்ன ஆனாங்க அதுதான் நான் புத்தி ஓடுது. பாபாவை எங்க நினைக்கிறோம், பகவானை யாரும் நினைக்க மாட்டாங்க. அந்த டைமில் அவங்க சாமி கும்பிட்டாங்களே, எந்த கும்பிட்ட கடவுளை நினைக்க மாட்டாங்க. ஏன்னா சிலர் விரக்தியில கூட போயிடுவாங்க, ஐயோ நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு கடவுளை கூட கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஹே பகவான் என்று என்னவோ சொல்கிறார்கள், ஆனா ஹே பகவான்ட்டு சொல்றாங்க, ஆனால் அதுவும் வெறும் சொல்லில் மட்டுமே ஆகும். ஆனா கூப்பிடுவாங்க, ஹே பகவான் என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனா வெறும் வாயில வரைக்கும் தான் சொல்லுவாங்க சொல்றாரு. பகவான் தந்தை, நாம் அவருடைய குழந்தைகளாகவும் இதை கூட தெரிந்திருக்கவே இல்லை. ஆனா உண்மையிலே நம்ம ஆத்மா, நம்ம அந்த உடல் இல்லை, ஆத்மா நம்ம
நம்முடைய அப்பா வந்து பரமாத்மா தந்தை அப்படின்றத கூட தெரிஞ்சுக்கல யாருமே. அவர்களுக்கு சர்வவியாபி என்ற தலைகீழான ஞானம் கிடைக்கிறது. ஆனா உலகம் ஃபுல்லா என்ன ஞானம் பரவி இருக்குன்னா, கடவுள் எங்கும் இருக்கிறார், தூணில் இருக்கிறார், துரும்புல இருக்கிறார், நாயில இருக்கிறார், பூனையில இருக்கிறார், எல்லாத்துலயும் இருக்கிறான்ற தலைகீழா ஞானம் கிடைச்சிருச்சு. பாபா வந்து சரியான ஞானத்தை இப்ப கொடுக்குறாரு. பக்தியின் துறை தனிப்பட்டதாகும். ஆனா பக்தியோடைய டிபார்ட்மெண்ட்டே வேறன்றாரு. பக்தியில ஏமாற்றம் அடைய வேண்டியிருக்கிறது. பக்தியில ஃபுல்லா ஏமாற்றம் தான். கடவுளை தேடி தேடி எங்கேயுமே கிடைக்கல. அந்த சிலையை போய் கும்பிட்டு வழிபட்டாங்க. சிலை எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. கடைசி வரைக்கும் நிம்மதியே இல்லை. என்ன வாழ்க்கையில நிம்மதியே இல்லைன்னு பார்த்தா எல்லா பிரச்சனையும் நமக்குள்ளதான் இருக்குது. கடவுளே இப்ப வராரு, வந்து நமக்கு 3வது கண்ணை திறந்து வைக்கிறாரு. இப்ப ஞானத்தை கொடுத்துதான் புரிய வைக்கிறாரு. கடவுளை தேடணும் இப்ப கிடைக்கிறாரு. அதுதான் ஞானம். பிரம்மாவின் இரவு என்றால் பிராமணர்களின் இரவாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பிரம்மா தந்தையோட இரவு வந்துருச்சுனாலே அப்ப பிராமணர்கள் நம்ம எல்லாருக்குமே இரவுன்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மாவுடைய பகல்னா நம்ம எல்லாருக்குமே பகல்னு சொல்லி சொல்றாரு. சூத்திரர்களின் இரவுலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த சாஸ்திரங்கள்ல இதான் சொல்லியிருப்பாங்க. பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு, அது லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரகசியங்கள் எல்லாம் பாபா தான் இப்ப அமர்ந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. இது எல்லையற்ற இரவு மற்றும் பகல் ஆகும் சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் பகலுக்கு செல்கிறீர்கள். நம்ம எல்லையற்ற இரவுல இருந்து இப்ப நம்ம வந்து முடிச்சிட்டோம். அந்த துவாபரயுகம் கலியுகம் தான் எல்லையற்ற இரவு. அதை முடிச்சுட்டு இப்ப சத்தியுகம் திரேதாயுகம் எல்லையற்ற பகலுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் பகலுக்கு செல்கிறீர்கள், இரவு முடிகிறது. இந்த வாக்கியம் சாஸ்திரங்கள்ல கூட இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு என்று சொல்கிறார்கள். ஆனால் அதோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. உங்களுடைய புத்தி இப்போது எல்லையற்றதில் சென்று விட்டது. இப்ப நம்மள பாபா எல்லைக்குட்பட்டதுல இருந்து அப்படியே பூமிக்கு அப்பால கூட்டு போயிட்டாரு நம்மள. நமக்கு வந்து எல்லையற்றதுல புத்தி போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. சொல்ல போனால் தேவதைகளுக்கு சொல்லலாம் விஷ்ணுவின் பகல், விஷ்ணுவின் இரவு என்று. ஆனா தேவதைகளுக்கு சொல்லலாம் விஷ்ணுவோடைய பகல் சொல்லலாம். சத்தியகம் திரேதாயுகம் வந்து விஷ்ணுவோடைய பகல். அதே விஷ்ணு தான் துவாபரயுகம் கலியுகத்துல இரவுல வந்துடுறாரு. ஆனா சூத்திரர்களின் பகல் இரவுன்னு சொல்ல முடியாது சொல்லி சொல்றாரு. ஏனென்றால் விஷ்ணு மற்றும் பிரம்மாவின் சம்பந்தமும் புரிய வைக்கப்படுகிறது. ஏன்னா இந்த பிரம்மா தான் ஒரு பிறவியில ஒரு வினாடியில விஷ்ணு ஆகிறாரு. அந்த விஷ்ணு தான் பல பிறவிகள் கடந்து என்னவாகிறாரு, 5000 வருஷத்துக்கு அப்புறம் பிரம்மாவா ஆகிறாரு. இந்த சம்பந்தம் கூட புரிய வைக்கப்படுகிறது சொல்லி சொல்றாரு. திருமூர்த்தியின் தொழில் என்ன, இதை வேறு யாருமே புரிந்து கொள்ள முடியாது. இந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவங்களுடைய தொழில் என்ன ஆனா சொல்லுவாங்க. காடுன்றது ஜென்ரேட்டர், ஆப்ரேட்டர், டெஸ்ட்ரக்டர். அதாவது காடுன்றது பிரம்மா மூலமா படைக்கிறாரு, விஷ்ணு மூலமா பாலனை செய்யறாரு, சங்கரர் மூலமா அழிக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா அதை புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்களோட தொழில் என்னன்னு புரிஞ்சிக்க கொள்ள முடியாது சொல்லி சொல்றாரு. அவர்கள் பகவானே ஆமை அவதாரம், மீன் அவதாரம் எடுத்ததா சொல்லிட்டாங்க. பிறப்பு சக்கரத்துல கடவுளே கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணர் வந்தாரு, ராதே வந்தாங்க அப்படின்லாம் அந்த அவங்களையும் பிறந்ததா காமிச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலே பகவான் பிறப்புல வர்றதில்ல. அவர் பேர் சிவன். ராதா, கிருஷ்ணன் போன்றவர்களும் கூட மனிதர்கள் தான். உண்மையிலே அந்த ராதா, கிருஷ்ணன் இவங்களாம் தேவதைகள். அவங்க தெய்வீக குணமுள்ள மனிதர்கள் தான். இப்போது நீங்கள் கூட அப்படி ஆகணும்னு சொல்றாரு. அடுத்த பிறவில தேவதைகளாக ஆகிவிடுவீங்க. இந்த பிறவி தான் நீங்க மனுஷனா இருக்கிறீங்க, அடுத்த பிறவில நீங்க தேவதையா ஆகிவிடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. 84 பிறவிகளின் கணக்கு வழக்கு என்ன இருந்துச்சோ அது இப்போது முடிகிறது சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம 84 பிறவி நம்ம ஆரம்பத்துல இருந்து நடிச்சு வந்தோம்ல, யார் கூட என்னென்ன கணக்கு வழக்கு வச்சோமோ அது எல்லாம் இப்ப முடியுது. இப்பதான் கடைசி நேரம், அந்திம நேரம். இந்த கல்பத்தினுடைய அந்திம நேரம் இப்ப எல்லாமே முடியிற டைம். அதனாலதான் இந்த ஆத்மாக்கள்லாம் திடீர்னு இறக்குறாங்க. திடீர்னு எல்லாம் முடியுதுன்னா அவங்க கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு போறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு திரும்பவும் நடக்கும். ஆனா அடுத்த 5000 வருஷம் கழிச்சு இதே விஷயம் தான் திரும்ப நடக்கும்ன்றது இப்போது உங்களுக்கு இந்த படிப்பினை கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு அந்த ஞானம் புத்தியில பாபா கொடுத்துட்டு இருக்கிறாரு. பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே தங்களை ஆத்மான நிச்சயம் செஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஞானமே புரியும். தேக உணர்வுல இருந்து கேட்டா ஒண்ணுமே புரியாது. நாம் நடிகர்கள் என்றும் சொல்றாங்க உலகமே நாடக மேடை, நாம் நடிகர்கள். ஆனா ஆத்மாக்களாகிய நாம் எப்படி மேலிருந்து வருகின்றோம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நம்ம நடிகர்கள்னா அப்ப நம்ம யாரு? நம்ம ஆத்மா தானே. நம்ம மேல இருந்து வந்திருக்கிறோம். ஆனா சரீரத்தோட வரல, புள்ளியாதான் வந்தோன்றத புரிஞ்சு கொள்ளவில்லை சொல்லி பாபா சொல்றாரு.
தங்களை தேகதாரிகள் என்றே புரிந்து கொள்கிறார்கள். பாருங்களேன், கடைசி வரைக்கும் என்னமோ நம்ம இதே உடம்புல சுத்த போற மாதிரி இந்த உடம்பு தான் நாமன்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க வெளி உலகத்தினர் சொல்லி சொல்றாரு. ஆத்மாக்களாகிய நாம் மேல இருந்து தான் வருகிறோம், பிறகு எப்போது செல்வோம் சொல்லி பாபா கேட்குறாரு. நம்ம மேல இருந்தானே வரோம், அப்ப எப்ப போறோம்? மேலே செல்வது என்றால் இறப்பது, சரீரத்தை விடுவதாகும் சொல்றாங்களே. மேல போனாதான் எனக்கு நிம்மதி, மேல போறதுனாலே இறப்புதுன்னு அர்த்தம், சரீரத்தை விட்டு இறப்பதுன்ட்டு அர்த்தம்னு சொல்றாரு. யார் இறக்க விரும்புகிறார்கள்? நீங்கள் இந்த சரீரத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள் என்று இங்கே பாபா கூறியுள்ளார். பாபா சொல்றாரு, இப்ப யாரெல்லாம் சாகறதுக்கு விரும்புறாங்க? யாரும் விரும்புறதில்ல. அதான் பாபா சொல்றாரு, இப்ப நீங்க கூட இந்த சரீரத்தை மட்டும் மறங்க, அவ்வளவுதான் சொல்லி சொல்றாரு. வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இறப்பதற்கு கற்றுக் கொடுக்கின்றார். இப்ப பாபா வேற எதுவும் சொல்லி கொடுக்கல. இந்த வாழ்ந்துகிட்டே இந்த உடம்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்காம கம்முன்னு இருங்கன்றாரு, சிவனேன்னு இருங்கன்றாரு, செத்து போன மாதிரி நினைச்சுக்கங்கன்றாரு, உடம்புல இருந்தாலும் செத்ததுக்கு சமமா வாழுங்கன்றாரு. அதனாலதான் இறந்து போயிருங்கன்றாரு. எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதீங்கன்றாரு. சாட்சியா இருந்து பாருங்க, நான் எப்படி பாக்குறேனோ அது மாதிரி நீங்க பாருங்க, எல்லாம் கரெக்டா தான் நடக்குதுன்னு சொல்றாரு. நீங்க எதுக்கு ரியாக்ட் பண்றீங்க? அப்படியே நடிங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதை வேற யாருமே கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்கள் வந்திருப்பதே தங்களுடைய வீட்டுக்கு செல்வதற்கு ஆகும். இப்ப நம்ம வந்திருக்கிறதே இங்க சென்டருக்கு பாபா கிட்ட வந்திருக்கிறதே நம்ம வீட்டுக்கு போறதுக்காக தான். வீட்டுக்கு எப்படி போகணுன்ற ஞானம் தான் இப்ப பாபா கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த மரண லோகத்துல இது உங்களுடைய கடைசி பிறவி சொல்லி பாபா சொல்றாரு. நமக்கு மட்டும் கிடையாது, உலகத்துக்கு எல்லாருக்குமே இது என்ன ஆகுது, பிறவி முடிச்சுட்டே வருது, கடைசி பிறவின்னு சொல்றாரு. ஏன்னா டைம் கம்மியா தான் இருக்குது. பாபா சொல்றாரு, சத்தியோகத்தை தான் அமரலோகம்ட்டு சொல்லப்படுது. அங்க அமரர்கள் வாழற லோகம் சத்தியோகம். ஏன்னா அங்க எல்லாரும் ஆத்ம உணர்வுல வாழ்வாங்க. யாரும் உடல் தான் நினைச்சுக்கிட்டு அழமாட்டாங்க. யாராவது சரணை விட்டுட்டா உட்காந்து அழமாட்டாங்க. அங்க ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறோன்ற ஞானம் அங்க இருக்கும். நாம் சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்பது இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இப்ப எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, ஆஹா பாபா சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்லிட்டாரு, பிரம்மா பாபா போய் வெயிட் பண்றாரு, அப்ப நம்மளும் சீக்கிரமா போகணும்ட்டு உங்க புத்தியில இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. முதலில் முக்தி தாமமான வீட்டிற்கு செல்ல வேண்டும். பாபா சொல்றாரு, போய் உடனே சொர்க்கத்துக்கு போக முடியாது, வாங்க வீட்டுக்கு, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு தான் போகணும், முக்தி தாமத்துக்கு போகணும். நீங்க எல்லாம் முக்தி அடைஞ்சு வாங்க. இங்க இந்த உலகத்தையே மறந்தாதான் அங்க போக முடியும். இந்த உலகத்து மேல, உறவினர்கள் மேல, உடம்பு மேல, இங்க இருக்கிற எல்லா விஷயங்கள் மேலயும் புத்தி இருந்தா முக்தி அடைய முடியாது சொல்லி சொல்றாரு. இந்த சரீரம் எனும் ஆடையை இங்கேயே விட வேண்டும். உடம்புலாம் தூக்கிட்டுலாம் அங்க வரக்கூடாதுன்றார் பாபா. உடம்பை இங்கே விட்டுட்டு ஆத்மா மட்டும்தான் வீட்டுக்கு சென்று விடும். எப்படி எல்லைக்குட்பட்ட நாடகத்தின் நடிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இப்ப அந்த எல்லைக்குட்பட்ட சினிமால பாத்தீங்கன்னா, அந்த சினிமா முடிஞ்ச உடனே அந்த ட்ரெஸ் ராஜா மாதிரி வேஷம் போட்டுருந்தா அந்த ராஜா ட்ரெஸ்ஸை கட்டிட்டு சாதாரண அவங்க வீட்டில் என்ன ஆடை போட்டிருப்பாங்களோ அதை போட்டுக்கிட்டு போயிடுவாங்க இல்லையா, அது மாதிரி இப்போ இந்த உடம்பை இங்கே தான் விடணும். நிறைய பேர் அந்த பக்தியில் உடம்போட மேலே போனதெல்லாம் காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் பொய், கதை விட்டுருக்காங்க. அது மாதிரி உடம்போடலாம் யாரும் பரந்தாமத்துக்கு போக முடியாது. ஏன்னா பரந்தாமத்தில் ஆத்மாக்களின் உலகம், அது புள்ளியாக தான் ஆத்மா மட்டும் தான் அங்கே இருக்கும். அதனால நம்ம உடலோடலாம் அங்கே போக முடியாது சொல்லி சொல்றாரு. ஏன்னா இது வரைக்கும் இறந்தவங்க எல்லாரையும் எரிச்சுதான் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா, புதைச்சிருக்கிறாங்க, எரிச்சுக்கிறாங்க. யாராவது உடலோட மேலே போய் நம்ம பார்த்துருக்குறோமா? இல்லை இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, அந்த எல்லைக்குட்பட்ட சினிமாலேயே ட்ரெஸ்ஸை கட்டிட்டு வேற அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போறாங்களோ அந்த மாதிரி நீங்க எப்படி வந்தீங்க, நீங்க புள்ளியா தான் வந்தீங்க, திரும்ப நம்ம புள்ளியா தான் போகணும்னு சொல்லி சொல்றாரு. நீங்களும் கூட இப்போது இந்த சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும். நம்ம கூட இப்போ இந்த கடைசியா இந்த உடல் அபிமானத்தை விட்டுட்டே போயிட்டு கடைசியா பாபா கூப்பிடும்போது இந்த உடலை இங்க விட்டுட்டு தான் போகணும்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்தில் குறைவான தேவதைகளே இருக்கிறார்கள். சொர்க்கத்துல இவ்வளோ ஜனத்தொகை இருக்காது, பாப்புலேஷன்லாம் இருக்காது, தேவதைகள் தான் இருப்பாங்க. 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. இங்கேயே கணக்கிலடங்காத மனிதர்கள் இருக்கிறார்கள். இங்க பாருங்க, எண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அங்கே ஒரு ஆதி சனாதன தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும். இப்போது தங்களை இந்துன்னு சொல்லிக்கிறாங்க. தங்களுடைய உயர்ந்த தர்மம் கர்மத்தை மறந்து விட்டார்கள். ஆகையினால் தான் துக்கமுடையவர்களாக ஆகியுள்ளார்கள். பாருங்க, நம்ம தான் அந்த ஆதி சனாதன தேவதா தர்மத்தினரா இருந்தோம். நம்மளுடைய கர்மமே உயர்ந்ததா இருந்தது, தர்மம் கூட உயர்ந்ததா இருந்ததுன்றதே மறந்துட்டதுனாலதான் இப்ப இந்துன்னு சொல்லிக்கிட்டு துக்கமுடையவர்களா ஆகியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்துல உங்களுடைய கர்மம் தர்மம் எல்லாமே உயர்ந்ததா இருந்துச்சு. ஆத்ம உணர்வுல எல்லாருடைய அன்பா அப்படியே சக்திசாலியா இருந்தீங்க, சர்வ சக்திகள் நிறைஞ்சிருந்தீங்க. ஆனா இப்போது கலியுகத்துல தர்மம் கீழானதாக இருக்கிறது. மற்றவங்க இப்ப எப்படி ஆயிடுச்சு, தர்மமே கீழானதாயிடுச்சு. அந்த 5 விகாரத்துல போய் நம்ம பேரே கெடுத்துக்கிட்டோம் இல்லையா.
நாம் எப்படி விழுந்தோம் என்று இப்போ புத்தியில் உங்களுக்கு வருகிறது சொல்லி சொல்கிறாரு. இப்போது நீங்கள் எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை கொடுக்குறீங்க. அப்போ நம்ம பாபாவை பற்றி எல்லாருக்கும் சொல்கிறோம். கடவுள் யாருன்றதை நம்ம சொல்லி புரிய வைக்கிறோம். எல்லையற்ற தந்தை தான் புதிய உலக சொர்க்கத்தை இப்போ படைக்கிறாரு. மண்மனாபவ என்று சொல்கிறாரு. மண்மனாபவனா ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கிறது. இது கூட கீதையின் வார்த்தையே ஆகும் சொல்லி சொல்கிறாரு. இது பகவத்கீதையில் இந்த வார்த்தை இருக்குது. மண்மனாபவன்ற மந்திரம்ட்டு இருக்குது. அதோட அர்த்தம் என்னன்னா, மனதினால் இறைவனை நினைவு செய்யணும். அது யார் இறைவன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நினைவு செய்யணும். தன்னை யாருன்ட்டு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நான் ஆத்மா, இந்த உடம்பு இல்லை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கடவுள் அவர் பரமாத்மா, அவரு எல்லா ஆத்மாக்களுடைய தந்தை, பரந்தாமத்துல புள்ளியா இருக்கிறாருன்னு நினைக்கணும். அதுதான் மன்மனாபவ. அதோட அர்த்தம் புரியாதனால தவறா நினைச்சுக்கிட்டாங்க. பாபா சொல்றாரு, சகஜ ராஜயோகம் என்ற பெயர் வைக்கப்பட்டு விடுகிறது. இது ஈஸியான ராஜயோகம், ராஜா ஆகக்கூடிய யோகம்ட்டு சொல்லப்படுதுன்றார். இது உங்களுடைய ஸ்கூல், பாடசாலை. குழந்தைகள் இங்க படிக்கிறாங்க என்றால் நம்முடைய தந்தையின் பாடசாலை என்றே சொல்வார்கள். இங்க நம்ம படிக்கிறோம்னா அப்பாவுடைய பாடசாலைன்னு சொல்லிக்கிறோம். எந்த குழந்தையாவது தந்தையுடைய கல்லூரி முதல்வராக அவங்க அப்பா இருந்தாருன்னா, நான் என்னுடைய தந்தையின் கல்லூரியில் படிக்கிறேன்ட்டு சொல்வார் இல்லையா, அந்த குழந்தை சொல்லும். நான் அவங்க அப்பா பிரின்சிபல்னா அது சொல்லும், எங்கள் அப்பாவோட காலேஜில் நான் படிக்கிறேன்ட்டு சொல்லும் இல்லையா. அவருடைய தாயும் முதல்வராக இருந்தாங்கன்னா எங்களுடைய தாய் தந்தை இருவருமே முதல்வராக இருக்கிறாருன்ட்டு அந்த குழந்தை சொல்லும். அது ஒருத்தர் காலேஜில் போய் படிக்கிறாருன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே பிரின்சிபல்னா அது என்ன சொல்லிக்கும், எங்கள் காலேஜில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் பிரின்சிபல்னு சொல்லிக்குவாங்க இல்லையா. இருவருமே படிப்பிக்கிறார்கள். அப்போ அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே குழந்தைக்கு படிப்பிக்கிறாங்க. எங்களுடைய தாய் தந்தையரின் கல்லூரி ஆகும் சொல்லிக்கும். எங்களுடைய மம்மா பாபாவின் பாடசாலை என்று நீங்கள் சொல்வீர்கள். நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே மம்மாவும் நமக்கு ஞானம் கொடுக்குறாங்க, பாபாவும் ஞானம் கொடுக்குறாரு. அப்போ நம்ம மம்மா பாபாவுடைய பாடசாலைன்ட்டு நம்ம சொல்கிறோம். இருவருமே நமக்கு படிப்பிக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. இருவருமே இந்த ஆன்மீக கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறார்கள். இப்போ நம்மளுடைய அப்பா அம்மா, பிரம்மா பாபா மம்மாவும் 2 பேரும் சேர்ந்து இந்த யூனிவர்சிட்டியை திறந்துருக்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இருவரும் ஒன்றாக படிப்பிக்கிறார்கள். பிரம்மா தத்தெடுத்துக்கிறார் அல்லவா. இப்போ பிரம்மா வாய் வழி மூலமாக தான் சிவனே நம்மளை தத்தெடுத்துக்கிறாரு. இது மிகவும் ஆழமான ஞானத்தின் விஷயங்களாகும் சொல்லி பாபா சொல்கிறாரு. பாபா ஒன்றும் புதிய விஷயத்தெல்லாம் சொல்லலை. கல்பத்துக்கு முன்னாடி என்ன ஞானத்தை சொன்னாரோ அதே தான் புரிய வச்சுட்ருக்கிறாரு. நாளுக்கு நாள் ஆழமான ஞானமாகி கொண்டே செல்கிறது. அந்த அளவுக்கு ஞானம் இருக்குது சொல்லி சொல்றாரு. தினம் புது பாயிண்டா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆழமா போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ஞான கடலா இருக்கிறாரு அவரு. ஆத்மாவின் ஞானம் உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்று பாருங்கள். இவ்வளவு சிறிய ஆத்மாவில 84 பிறவிகளுடைய நடிப்பு நிரம்பி இருக்குது பாருங்க. சாதாரணமா ஆத்மா அப்படின்னு சொல்லி விடுறது இல்ல. ஆத்மானா என்ன, அதான் உயிர். அதுல 3 பார்ட் இருக்கு, மனசு புத்தி சம்ஸ்காரம் இருக்கு. ஆத்மால தான் அந்த மனம் என்ன நினைக்குதுன்னு ஸ்டோர் ஆகுது. புத்தி, நல்ல புத்தி கெட்ட புத்தி, அதை பகுத்தறிகிற புத்தி ஆத்மால தான் இருக்குது. சம்ஸ்காரம், இது வரைக்கும் அவங்க என்ன சம்ஸ்காரம் இருந்ததோ அது ஸ்டோர் ஆயிருக்குன்ட்டு வெறுமனே அதை மட்டும் ஆத்மா சொல்ல முடியாது. ஆத்மா ஒரு ஸ்டோரேஜ், மெமரி ஸ்டோரேஜ் கார்டு மாதிரி. அதில் 84 பிறவியோட நடிப்பு நிரம்பி இருக்குது சொல்லி எவ்வளோ பெரிய ஞானம் பாபா நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அது ஒருபோதும் விநாசமே ஆவதில்லை, ஆத்மா அழிவதில்லை. அது மாதிரி அதில் ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த 84 பிறவிகளுடைய பார்ட் அழியறதே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அது திரும்ப திரும்ப அதே நடிப்பை தான் நடிக்குது. ஆத்மா அழிவற்றது என்னும்போது அதில் உள்ள நடிப்பும் கூட அழிவற்றதாக இருக்கிறது சொல்லி சொல்கிறாரு. ஆத்மா காதுகளின் மூலம்தான் கேட்டது. சரீரம் இருக்கிறது என்றால் நடிப்பு இருக்கிறது. ஆத்மா எப்போ சரீரத்தில் வருதோ அப்போ தான் அதால் நடிப்பு நடிக்க முடியும். சரீரத்திலிருந்து ஆத்மா தனியாகி விடுகிறது என்றால் பதிலே கிடைப்பதில்லை, பேச்சே இருக்காது. இப்போ அந்த யாராவது இறந்துட்டாங்கன்னா அப்போ ஆத்மா வெளியேறிடுது இல்லையா. அப்போ அந்த சரீரம் பேசாது. ஏன்னா அங்கே ஆத்மா இல்லை. ஆத்மா தனியாயிடுச்சுன்னா சரீரம் பேசாதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. குழந்தைகளே, இப்போது நீங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு, எப்போ நேரம் முடிஞ்சிருச்சு, நம்ம நடிப்பு முடிஞ்சிருச்சு, நீங்க போதும் நடிச்சது, சினிமா முடிஞ்சிருச்சு, இப்போ கிளைமேக்ஸ் ஸ்டேஜ் வந்துருச்சு, நம்ம எல்லாரும் போகணும்னு சொல்லி பாபா கூப்பிடுறாரு. அந்த எல்லைக்குட்பட்ட சினிமாவில் முடிஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு போகிறாங்களே, நீங்கள் மட்டும் என்ன வீட்டுக்கே வர மாட்டீங்க, இங்கேயே நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்றாரு. எப்போ நம்ம வீட்டுக்கு திரும்பி போகணும். இந்த புருஷோத்தம யுகம் வரும்போது தான் நாம் திரும்பி செல்ல வேண்டியிருக்கிறது. இப்போ எப்போ புருஷோத்தம சங்கமேகம் வருதோ அப்போ கிளைமேக்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம்.
அப்போ பாபா டைரக்டரே வந்துடுறாரு. வந்து சுபம் லாபம் போட்டு ட்ராமா முடிச்சிருவாரு. முடிச்சோடனே நம்ம ஆக்டர்ஸ் எல்லாரும் கிளம்பிடணும். இதில் தூய்மை தன்மை தான் முக்கியமாக வேண்டும். ஆனால் நம்ம எல்லாரும் தூய்மையானாதான் ட்ராமா முடிச்சுட்டு கிளம்ப முடியும். பாபா சொல்றாரு, சாந்தி தாமத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் தான் இருக்கின்றன. ஆனால் சாந்தி தாமத்தில் ஆத்மாக்கள் தூய்மையாக தான் இருந்தாங்க. அதனால் போகும்போது நம்ம தூய்மையாக தான் போகணும்னு சொல்லி சொல்கிறாரு. சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் ரெண்டுமே தூய்மையானவைகளாகும் சொல்லி சொல்கிறாரு. அங்கே சரீரமே இல்லை. பரந்தாமத்தில் சரீரமே கிடையாது. ஆத்மா தூய்மையாக இருக்கிறது. அங்கே பேட்டரி டிஸ்சார்ஜே ஆகாது சொல்லி சொல்கிறாரு. இங்கே சரீரத்தை எடுப்பதன் மூலம்தான் மோட்டார் வேலை செய்கிறது. மோட்டார் நின்றுவிட்டால் பெட்ரோல் குறையுமா என்ன? இப்போது உங்களுடைய ஆத்மாவின் தீபம் மிகவும் குறைந்து விட்டது. பாபா சொல்றாரு, மோட்டாரை நிறுத்தி வச்சிருந்தீங்கன்னா பெட்ரோல் அப்படியே தான் இருக்கும், குறையாது. எப்போ மோட்டார் ஓடுதோ, எப்போ கார் நீங்கள் ஓட்டுறீங்களோ அப்போ தான் டீசல் குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? அதனால் பாபா சொல்றார், நீங்கள் நடிக்கும் போது தான் உங்கள் ஆத்மாவுடைய சக்தி குறையுது. நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கும்போது பேட்ரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகாது. சரீரம் எடுக்கும்போது தான் உங்களுடைய பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ வந்து உங்களுடைய ஆத்மாவினோட தீபம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரேடியாக அணையலை. யாராவது இறந்துட்டாங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க. யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க தலைமாட்டில் தீபம் ஏற்றி வைப்பாங்க. ஏன்னா அது வேற அணையாமல் பார்த்துக்க சொல்லி சொல்லுவாங்க. அது அந்த அந்த சரீரத்தை எடுத்து கொண்டு போய் புதைக்கிற வரைக்கும், அப்புறம் அந்த ஒரு 13 நாள் வரைக்கும் அந்த அணையா விளக்கு மாதிரி அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அணைஞ்சு விடாமல் பாதுகாக்க சொல்லுவாங்க. அது ஏன்னா ஆத்மாவின் ஜோதி ஒருபோதும் அணைந்து விடுவதில்லை, அது அழிவற்றதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அது பக்தியில் அந்த மாதிரி செய்கிறாங்க, இங்கே செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சரீர விட்ட ஆத்மாவனோட ஜோதி ஒருபோதும் அணைஞ்சிராது. ஆத்மா வந்து எப்பவுமே அழிவற்றதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா தான் வந்து இப்போது நமக்கு புரிய வைக்கின்றார். இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு முன்னாடி புரியாது இல்லையா? இப்போ எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. இவர்கள் மிகவும் இனிமையான குழந்தைகள். இவர்கள் அனைவரும் காம சிதையில் அமர்ந்து எரிந்து பஸ்மாகி விட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, நம்மளாம் ரொம்ப இனிமையான குழந்தைகளாம். இப்போ சொர்க்கத்துல அப்படி அழகா இருந்தோமா, ஆனா எங்க நரகத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஆயிட்டோம், காமசிதையில் அமர்ந்து எரிந்து பஸ்மாயிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. பிறகு இவர்களை விழிக்க செய்கின்ற அதனாலதான் ஆத்மால சார்ஜ் கம்மியாயிடுச்சு. இப்ப பாபா வந்து நம்ம 3வது கண்ணை விழிக்க செய்யறாரு. கும்பகர்ண தூக்கத்துல இருந்து எழுப்புறாரு. இப்ப அதை வந்து பாபா புரிஞ்சுக்கிறாரு. நல்ல குழந்தைகள் தான் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. முற்றிலும் தமோ பிரதானமாக இறந்தவர்களை போல் ஆகிவிட்டார்கள். இந்த நம்ம எல்லாருமே முற்றிலுமா தமோ பிரதானமா ஆகி செத்து போன மாதிரி ஆயிட்டோம், செத்த போன மாதிரி இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. பாபாவை தெரிந்திருக்கவே இல்லை. ஆனா கடவுளே தெரிஞ்சுக்கல யாருமே. மனிதர்கள் ஒரு காசுக்கும் கூட மதிப்பற்றவர்களாகி விட்டார்கள். இப்ப இருக்கிற மனுஷங்கள்லாம் ஒரு பைசா கூட தேர மாட்டாங்க. மனித கூடெல்லாம் எதுக்குமே பயன்படுறதில்ல. மனிதர்களுடைய சாம்பல் ஒரு வேலைக்குமே உதவுவதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. மற்றது இந்த யானையோட தந்தம், யானையோட எல்லா உறுப்புகளும் யூஸ் ஆகுது. அது மாதிரி விலங்குகளுடைய உறுப்புகள், எலும்புகள்லாம் யூஸ் பண்றாங்க. ஆனா மனுஷனுடைய உடம்பும் சரி, எலும்பு கூடும் சரி, ஒரு பைசாவுக்கும் உதவாததாயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. பெரிய மனிதர்களுடைய சாம்பல் உதவும், ஏழைகளுடைய உதவாது என்பதெல்லாம் கிடையாது. அப்படி கிடையாது. யாராவது பெரிய மனுஷங்க செத்துட்டாங்கன்னா அவங்களுடைய சாம்பல் எங்கேயாவது யூஸ் ஆகும், ஏழைகளது யூஸ் ஆகாது அப்படிலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி மண்ணோடு மண்ணாகி தான் விடுகிறது சொல்லி சொல்றாரு. சிலரை எரிச்சிடுறாங்க, சிலரை சுடுகாட்டுல போய் புதைச்சிடுறாங்க. பாரசீகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிணற்றுல வச்சிருவாங்களாம். யாராவது இறந்துட்டாங்களாம் கிணற்றுல வச்சிருவாங்களாம். உடனே பறவைகள்லாம் அந்த கறியை சாப்பிட்டுடுமா, அந்த தோலை சாப்பிட்டுட்டு மீதி உள்ள எலும்புகள் கீழே சென்று விடுகின்றன சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் எங்க இருந்து பார்த்துட்டு சொன்னான்னு தெரியல. பாரசீகர்கள் அந்த மாதிரி பண்றாங்கன்றாரு. இருந்தாலும் கூட ஏதோ ஒன்றிற்கு பயன்படுகிறது. இருந்தாலும் அந்த பறவைகள் சாப்பிட்றதுக்காக அந்த எலும்புகள், அந்த சதையெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லி சொல்றாரு. உலகத்தில் அதிக மனிதர்கள் இறக்கிறார்கள். இப்போது நீங்கள் தாங்களாகவே சரீரத்தை விட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. உலகத்துல பாருங்க, காலன் வந்துருச்சு, டைம் வந்துருச்சு, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக மனிதர்கள் இப்போ அப்படியே ஹோல்சேலா இறந்து போறாங்க இல்லையா? திடீர்னு வெள்ளம், திடீர்னு எல்லாம் நடக்கும், அப்படியே அந்த ஏரியா மக்கள் இறந்துடுறாங்க. பாபா சொல்றாரு, இப்போ நம்ம இந்த சரீரத்தை விடணும். நம்ம காலன் கூட்டு போயிடுச்சுன்னா நம்மளை யாரும் சொல்லக்கூடாது, நம்மளே விருப்பப்பட்டு இந்த சரீரத்தை விடணும்னு சொல்லி சொல்றாரு.
நீங்கள் வந்திருப்பதே சரீரத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பி செல்வதற்கு, அதாவது இறப்பதற்கு ஆகும். பாபா சொல்றாரு, இப்போ நம்ம வந்து அந்த பாபாட்ட வந்து அசரீரி அவர் பயிற்சி கற்றுக்குறோம். இருந்தாலும் இறந்த அந்த நிலையில் வாழறதுக்கு இப்போ கற்றுக்குறோம். நம்ம வந்திருக்கிறதே பரந்தாமம் போகிறதுக்கு தான் சொல்கிறாரு. நாம் ஜீவன் முக்திக்கு செல்வோம் என்று நீங்கள் குஷி குஷியோடு செல்கிறீர்கள். ஆனால் அவங்களாம் சாகும்போது அலறிட்டு சாகுறாங்க. ஆனால் நம்ம இங்கே உடலை விடும்போது குஷி குஷியாக விடுறோம். ஏன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போக போகிறோன்ற சந்தோஷம்னு சொல்கிறாரு. யார் என்ன நடிப்பை நடித்தார்கள் அதையே கடைசி வரை நடிப்பார்கள் பாபா சொல்கிறார். யார் என்ன 5000 வருஷத்துல என்னென்ன நடிப்பு நடிச்சாங்களோ அதை தான் கடைசி வரைக்கும் நடிப்பாங்க. பாபா முயற்சி செய்து கொண்டே இருப்பார். ஆனால் பாபா எல்லாரையும் முயற்சி செய்ய வைப்பார். சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே இருப்பார். பாபா யார் யார் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்கன்ட்டு சாட்சியாக பார்த்துக்கிட்டே இருப்பார். இது கூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் பாபா சொல்கிறாரு. இதில் பயப்படுவதற்கான விஷயம்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை பாபா சொல்கிறாரு. ட்ராமாவில் அதாவது அவங்கவுங்க பாட்டு அவங்கவுங்க நடிப்பாங்க, அவங்கவுங்க கிளம்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் பாட்டை முடிச்சுட்டு கிளம்பலாம். இதில் பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை சொல்கிறாரு. பாபாவும் சாட்சியாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக நாமே முயற்சி செய்து சரீரத்தை விட்டு விடுகிறோம். இப்போ நம்ம வந்து நம்ம ரோலை கரெக்டாக தான் நடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம சொர்க்கத்துக்கு போனால் பதவி என்ன பதவியோ அதை அடைய போகிறோம். அதுக்கு நம்மளே முயற்சி செஞ்சு இந்த சரீரத்தை விட்டுறோம்னு சொல்கிறாரு. பாபாவையே நினைவு செய்து கொண்டிருந்தோம் என்றால் கடைசியில் புத்தியில் என்ன இருக்கிறதோ அப்படியே அடுத்த பிறவியில் அந்த நிலை ஏற்பட்டுவிடும். இதில் தான் உழைப்பு இருக்கிறது பாபா சொல்கிறார். இப்போ அந்த ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பாபா நினைவு செய்து எது நடந்தாலும், அதாவது உட்காந்தா பாபா, எழுந்தா பாபா, சாப்பாடு செஞ்சா பாபா, சாப்பிடும்போது பாபா, குளிக்கும்போது பாபா, என்ன பண்ணாலும் பாபா பாபான்னு பைத்தியமா இருந்தோம்னா கடைசியில நம்ம எந்த நிலையில தூங்கும் போது கூட பாபா, எந்த நிலையில நம்ம சரீரம் விடுறோமோ அப்போ பாபா நினைவு வந்துருச்சுன்னா நம்ம நல்ல பதவி அடைவோம். அடுத்த பிறவில நல்ல பதவி அடைவோம். இதில் தான் முயற்சியே இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா நமக்கு வேற எதுலேயோ புத்தி போயிடுச்சுன்னா கடைசியில் அது வந்துடும். நமக்கு பற்று பிடிச்சி இழுக்கும். அப்புறம் இங்கே இருக்கிற உடம்பு, நம்ம உடம்பே ஃபஸ்ட்டு பிடிச்சி இழுக்கும். உடம்பு விட்டு போகவே நமக்கு மனசு வராது. அப்புறம் உலகத்தில் இருக்கிற பொருள் எது மேலேயாவது ஆசை, சாப்பாட்டு விஷயம் ஏதாவது நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா கடைசியில் அந்த நினைவு வந்துடும். அதனால பாபா சொல்கிறாரு, இதில் தான் உழைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு படிப்பிலும் உழைப்பு இருக்கிறது பாபா சொல்கிறாரு. இப்போ டாக்டர், இன்ஜினியர் படிக்கிறாங்க, எல்லாத்துலேயும் உழைக்கிறாங்க இல்லையா? இப்போ பகவானே வந்து படிப்பிக்க வேண்டியிருக்கிறது. கண்டிப்பாக படிப்பு பெரியதாக தானே இருக்கும் கேட்குறாரு. கடவுளே வந்து ஒரு பாடம் எடுக்கிறாருன்னா அந்த பாடம் என்ன ஈஸியாக இருக்குமா? பெருசாக தானே இருக்கும். இதில் தெய்வீக குணமும் வேண்டும். இதில் நீங்கள் வாழும்போதே தெய்வீக குணங்களையும் வெளிப்படுத்தணுன்றாரு. இந்த லட்சுமி நாராயணாக வேண்டும் அல்லவா? லட்சுமி நாராயணன் தெய்வீக குணமுடைய மனிதர்கள், தேவதைகள். அவங்கள மாதிரி ஆகணும்னா அப்ப தெய்வீக குணமும் உங்கள்கிட்ட இருக்கணும். இவர்கள் சத்தியுகத்துல இருந்தார்கள், இப்போது நீங்கள் மீண்டும் சத்தியுக தேவதைகளாக ஆவதற்கு வந்துள்ளீர்கள் பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயணன் சொர்க்கத்தில் ஒரு காலத்தில் இருந்தாங்க. இப்போ நீங்கள் மீண்டும் அந்த சத்தியுகத்துடைய தேவதைகளாக ஆற்றுக்கு தான் இங்கே வந்திருக்கிறீங்க. குறிக்கோள் எவ்வளவோ சகஜமாக தான் இருக்குது. திருமூர்த்தியில் கூட தெளிவாக இருக்கிறது. இந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கர் போன்றவர்களின் சித்திரம் இல்லைன்னா நம்ம எப்படி புரிய வைக்க முடியும்னு பாபா கேட்குறாரு. பிரம்மாவிலேருந்து தான் விஷ்ணு, விஷ்ணுவிலேருந்து தான் பிரம்மா. பிரம்மாவுக்கோ 8 கைகள் காமிச்சிட்டாங்க, 100 கைகள் கூட, 1000 கைகள் கூட காட்டுறாங்க. ஏன்னா பிரம்மாவுக்கு அவ்வளோ குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா? குழந்தைகள் எவ்வளோ அதிகமானவர் இருக்கிறாங்க. அவர்கள் சித்திரங்களை உருவாக்கி விட்டார்கள். அந்த பக்தி மார்க்கத்தில் உட்காந்து பிரம்மாவுக்கு 8, 100, 1000 கைகள்னு உருவாக்கியிருக்காங்க. அவருக்கு 2 ஹேண்டு, ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க. பிரம்மாவுக்கு ரைட் ஹேண்டாக சில பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ பிகேஸு சில பேர் லெஃப்ட் ஹேண்டாக அந்த டிசர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அத்தனை கைகளில் காமிச்சிருக்கிறாங்க. மற்றபடி இவ்வளவு கைகளுடைய மனிதர்கள் இருக்கிறார்களா என்ன? ஆனால் நம்ம 5000 வருஷத்துலேருந்து நடிச்சு வந்தோம். இப்போ கூட நம்ம இந்த பிறவிலேயே யாராவது 100 கைகளோட வந்து நம்ம பார்த்துருக்குறோமா? அதெல்லாம் 4 கை வச்சுட்டு தான் வந்து பார்த்துருக்குறோமா? இல்லையே. எல்லாரும் 2 கையோட தான் நம்ம பார்த்துருக்குறோம். இது எல்லாமே கற்பனைன்னு சொல்றாரு. ஞானத்துல இருக்கிற விஷயங்களை பக்தியில அவங்க சித்திரமா வரைஞ்சிட்டாங்க சொல்றாரு. ராவனுடைய 10 தலைகளுக்கு கூட அர்த்தம் இருக்கிறது. அப்படி மனிதர்களே யாருமே இல்லை. இது வரைக்கும் 10 தலையோட நம்ம யாரையாவது பார்த்துருக்குறோமா? யாருமே அந்த மாதிரி இல்லை. 10 தலைன்றது 5 விகாரம் ஆணுக்கு, 5 விகாரம் பெண்ணுக்கு. அதுதான் ராவணன்ட்டு குறிக்குது சொல்றாரு. இதை பாபா தான் நமக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். மனிதர்கள் எதுவுமே தெரிஞ்சுக்கல, இது கூட விளையாட்டு சொல்றாரு. இது எப்போது ஆரம்பமானது என்றது யாருக்குமே தெரியவில்லை. பரம்பரை
முறையாக நடந்து வருகிறதுன்ட்டு சொல்லிட்டாங்க. அட அதுவும் எப்போதிலிருந்து? பரம்பரை எப்போதிலிருந்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. எனவே இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா இப்போ சொல்லி கொடுக்குறாரு, படிப்பிக்கின்றார். அவர் டீச்சராகவும் இருக்கிறாரு, குருவாகவும் இருக்கிறாரு. எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும் சொல்லி சொல்றாரு. நம்ம அப்பாவே டீச்சராகவும் இருக்கிறாரு, குருவாகவும் வந்திருக்காருன்னா எவ்வளோ குஷியா இருக்கணும். இந்த அருங்காட்சியகம் போன்றவர்களை யாருடைய வழிகாட்டுதலின்படி திறக்கிறீர்கள்? இங்கு இருப்பதே தாய், தந்தை மற்றும் குழந்தைகள். வழிகாட்டுதலின்படி திறந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப நம்ம யாருடைய வழிகாட்டுதல் படி இது திறக்கிறோம்? சிவபாபா, பிரம்மா பாபா மற்றும் குழந்தைகள் அவங்களுடைய வழிகாட்டுதல் படி தான் நம்ம திறக்கிறோம். பகவானுடைய மகா வாக்கியம்ட்டு சொல்றீங்க, அப்படி என்றால் ரதத்தின் மூலம் எங்களுக்கு பகவானின் காட்சியை பார்க்க வையுங்களேன் என்று மக்கள் கேட்கிறார்கள். இப்போ நம்ம போய் ஞானத்தை சொன்னோம்னா, நீங்கள் பகவானுடைய மகா வாக்கியம் சொல்கிறீங்களே சிவன்ட்டு, அப்போ இந்த பிரம்மா பாபா ரதம் இருக்கு இல்லையா, இவர் மூலமாக அவரோட காட்சியை காட்டுங்களை பார்ப்போம், கடவுள் யாரு, கடவுளோட காட்சியை காட்டுங்களான்னு சொல்லி வர்ற மக்கள்லாம் அந்த காலத்தில் கேட்டிருக்கிறாங்க. அட நீங்கள் ஆத்மாவின் காட்சியை பார்த்துருக்கிறீர்களா சொல்லி பாபா கேட்குறாரு. சரி, நீங்கள் ஆத்மாவை காட்சியாக காமிச்சா புரிஞ்சுக்குவீங்களா? பரமாத்மா ஆத்மா தான், அவர் புள்ளியா காமிச்சா நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க? எவ்வளவு சிறிய புள்ளியின் காட்சியை பார்த்து நீங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லி பாபா கேட்குறாரு. உண்மையிலே கடவுள் பிறப்பிறப்புல வரல, அவர் புள்ளியா இருக்கிறாரு. அவரோட காட்சியை காமிச்சா நீங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லி கேட்குறாரு. அவசியமே இல்லை சொல்லி சிவத்தந்தை சொல்றாரு. சிவபகவானே சொல்றாரு, அப்படி ஒன்றும் காட்சி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை சொல்லி சொல்றாரு. ஆத்மாவே தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்க உணரணும், கடவுள் யாருன்னு உணரணும். இப்போ காற்றை உணர்றீங்களா, உணர்ந்து தானே காற்றை புரிஞ்சுக்கிறீங்க. காற்று எனக்கு கண்ணுக்கு தெரியணும்னு நான் சொல்றீங்க. அது மாதிரி கரண்ட்டை நான் உணரணும். கரண்ட்டை போய் நம்ம தொட்டு பார்த்தாதான், ஷாக் அடிச்சாதான் தெரியும் கரண்ட்டுன்னுட்டு. மற்றபடி கண்ணால் நம்மளால பார்க்க முடியுமா என்ன? அதான் பாபா சொல்றாரு. அப்ப கடவுளை மட்டும் கண்ணால பார்க்கணும்னு ஏன் அடம் பிடிக்கிறீங்க சொல்லி பாபா கேட்குறாரு. ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. உண்மையில இந்த ஆத்மா உடம்புல இரு புருவத்துக்கு மத்தியில இருக்குது. இதனுடைய ஆதாரத்தில் தான் இவ்வளோ பெரிய சரீரம் கூட நடக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, உண்மையிலே இவ்வளோ பெரிய சரீரம், அந்த ஆத்மா இல்லைன்னா என்ன ஆயிடுது? பிணம் ஆயிடுது பாருங்க. அப்படியே ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சிடுறாங்க. அப்போ அந்த புள்ளி ஆத்மா தான், அது கண்ணுக்கே தெரியல, அதோட ஆதாரத்துல தான் இந்த சரீரமே நடக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது உங்களிடத்தில் ஒளியின் கிரீடமும் இல்லை, ரத்தினங்களாலான அலங்கரிக்கப்பட்ட கிரீடமும் இல்லை சொல்லி சொல்றாரு. நம்ம ஒரு காலத்துல ரெட்டை கிரீடம் தெரித்தவங்களா இருந்தோம். தூய்மையினுடைய ஒளி கிரீடமும் இருந்துச்சு, ரத்தினங்களாலான அந்த மகாராஜாவுக்கெல்லாம் வைப்பாங்க இல்லையா, ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடம், 2 ராஜ்ய கிரீடமும் இருந்தது, தூய்மையின் கிரீடமும் இருந்தது ஒரு காலத்துல. ஆனா இப்போ உங்கள்கிட்ட ரெண்டுமே இல்லை. அந்த இயேசு வள்ளலார் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஒளி வட்டம் காமிச்சிருப்பாங்க, அதுதான் ஒளி கிரீடம். அது லட்சுமி நாராயணனுக்கும் இருந்தது, தேவதைகளுக்கும் இருந்தது ஒளி கிரீடம். தூய்மை ஆனாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க ஒளி கிரீடம் இருந்தது. ராஜ்ய கிரீடமும் லட்சுமி நாராயணனுக்கு இருந்தது. ஆனா இப்ப அவங்களுக்கு இல்லை. இப்ப அவங்களே இறங்கி இறங்கி மனிதர்களா ஆயிட்டாங்க. 2 கிரீடங்களையும் பெறுவதற்கு மீண்டும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம தூய்மை ஆகணும், ராஜ்ய அதிகாரியா மாறணும், சுயராஜ்ய அதிகாரியா மாறணும், கர்மேந்திரியங்களை அடக்கணும், மனசு புத்தி அடக்கணும், தூய்மையாகணும், 5 விகாரங்கள்லேருந்து வெளியே வரணும். அப்பதான் நமக்கு 2 கிரீடமும் கிடைக்கும். அதுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொரு கல்பமும் நீங்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடையிறீங்க. இதே மாதிரிதான் போன கல்பம் கூட நீங்க பாபாட்ட ஃபுல் ஆஸ்தியும் அடைஞ்சு போனீங்க. முன்பு எப்போதாவது சந்தித்துள்ளீர்களான்ட்டு பாபா கேட்குறாரு. இப்போ யார் போனாலும் பாபா இந்த கேள்வி கேட்பாரு, குழந்தைகளே முன்னாடி என்னை பார்த்துருக்கிறீங்களான்ட்டு நம்ம சொல்லுவோம். ஆமாம் பாபா, ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கும் கல்பமும் சந்தித்திருக்கிறோன்ட்டு சொல்றாங்க குழந்தைகள். ஏன் சொல்லி பாபா கேட்குறாரு. இந்த லட்சுமி நாராயணன் ஆவறதுக்காக தான் நம்ம பாபா சந்திக்கிறோம். இவர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை தான் சொல்வார்கள். பாபா சொல்கிறார், எல்லாருமே நம்ம என்ன சொல்லுவோம்? பாபா போன கல்பம் கூட நாங்கள் உங்களை சந்திச்சோம், எதுக்காக? தேவதை ஆவறதுக்காக நம்ம எல்லாருமே சொல்லுவோம். பாபா சொல்றாரு, நல்லதே பேசுகிறீர்கள், இப்போது முயற்சி செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. பரவாயில்ல, நல்லதே நினைக்கிறீங்க, நல்லதே பேசுறீங்க, அதுக்காக முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரும் நரனிலிருந்து நாராயணாக ஆக மாட்டார்கள், பிரஜைகளும் வேண்டும் அல்லவா? பாபா சொல்றாரு. பரவாயில்ல, உங்க ஏம் நல்லா இருக்கு, நாராயணன் ஆகணும், லட்சுமி ஆகணும்னு சொல்றீங்க, இருந்தாலும் எல்லாரும் ஆக முடியாது, பிரஜைகளும் வேண்டும் அல்லவா சொல்லி சொல்றாரு. சத்திய நாராயணுடைய கதையும் இருக்கிறது. அவர்கள் கதை சொல்றாங்க பக்தியில, ஆனால புத்தியில எதுவுமே வருவதில்லை.
உண்மையான சத்யநாராயணன் கதையே இதுதான் சொல்லி பாபா சொல்றாரு. அதுவோ சாந்தி தாமம் நிராகார உலகம் என்பதை குழந்தைகளாகி நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. பிறகு அங்கிருந்து நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், சுகதாமத்திற்கு நீங்க செல்வீங்கன்னு சொல்றாரு. சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர் ஒரு பாபாவே தான் ஆவார். பாருங்க, சொர்க்கத்துக்கு நம்மளாவே போக முடியாது. அந்த கடவுள் வந்து நம்மளை தூய்மை பண்ணி நமக்கு 3 சர்டிபிகேட் கிடைச்ச பிறகுதான் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விடுவார். நீங்கள் யாருக்கு புரிய வைக்கின்றீர்கள் என்றால், இப்போதற்கு வீட்டிற்கு திரும்பிச் செல்வீர்களா என்று கேளுங்கள். இப்ப நம்ம யாருக்காவது புரிய வச்சோம்னா, இப்ப நீங்க முக்தி அடைய விரும்புறீங்களா, வீட்டுக்கு திரும்பி போறீங்களான்னு சொல்லி கேளுங்க. ஆத்மாவை தன்னுடைய வீட்டிற்கு அசரீரி தந்தை தான் அழைத்து செல்வார். இப்போது பாபா வந்துள்ளார். இப்ப கடவுளே வந்துட்டாரு. அப்பா, ஆத்மாவுடைய அப்பா வந்துட்டாரு. வீட்டுக்கு அழைத்து போறதுக்கு அவர்தான் நம்மளை கூட்டிட்டு போவார். அவரே தெரிந்திருக்கவில்லை. ஆனா பக்தியில அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கல. நான் எந்த உடலில் வந்திருக்கின்றேனோ அவரையும் தெரிந்திருக்கவில்லை என்று பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு, இப்ப கடவுளையும் புரிஞ்சுக்கல, அவர் எந்த ரதத்துல வந்திருக்கிறாரோ அவரையும் புரிஞ்சுக்கல. ரதமும் இருக்கிறது அல்லவா. எல்லா எல்லா தேவதைகளுக்கும் ரதம் இருக்குது. பாத்தீங்கன்னா இவரு லிங்கத்துக்கு வந்து நந்தி காமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி முருகருக்கு மயில். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரதம் இருக்குது. அது பாபா சொல்றாரு, ரதம் இருக்குது இல்லையா, நான் கூட ஒரு உடல்ல தான் வரணும் இல்லையா. ஒவ்வொரு ரதத்திலும் வந்து ஆத்மா பிரவேசிக்கிறது. இப்ப நம்ம கூட ஆத்மா வந்து ஒரு உடலா எடுத்து 84 உடல் எடுத்து வந்து பிரவேசிக்கிறோம் நம்ம. ஆனா பாபா ஒரே உடல்ல தான் வராரு. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை அவருடைய ரதமே பிரம்மா பாபாவுடைய உடல் தான். அதுலதான் வராரு. அவர் தான் நந்தி. அந்த உடல்ல வந்து அவதரிச்சுட்டு ஞானத்தை சொல்லிட்டு போயிடுறாரு. அனைவருடைய ஆத்மாவும் இரு புருவங்களுக்கு இடையில் தான் இருக்கிறது. உண்மையில ஆத்மா உடல் எடுத்து நடிக்குது. அந்த உடல்ல இரு புருவங்களுக்கு மத்தியில தான் ஆத்மா இருக்குது. அதனாலதான் தலை இல்லாம யாருமே வாழ முடியாது. கை போய் கால் போயெல்லாம் வாழ்ந்து பார்த்துருக்குறோம். ஆனா தலை போய் யாராவது வாழ்ந்து நம்ம பார்த்ததே இல்லை. ஏன்னா ஆத்மா தலையில தான் இருக்குது. எங்க இருக்குது? புருவ மத்தியில தான் இருக்குது. அதனால தலை போயிட்டா உயிரோட இருக்க மாட்டாங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆத்மா வந்து உடம்புலலாம் எங்கேயும் கிடையாது. என்ன நிறைய பேருக்கு இது ஒரு டவுட்டு, ஆத்மா நெஞ்சில இருக்குதுன்னுவாங்க. ஆத்மா எங்க இருக்குன்னே தெரியாது நிறைய பேருக்கு. உண்மையிலே ஆத்மா புருவ மத்தியில தான் இருக்கு. அதனால தலை போயிட்டு யாருமே வாழ முடியாது. கை போய் கால் போய் கூட இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். தலை இல்லாம யாரும் வாழ்ந்ததை நம்ம பார்த்ததே கிடையாது. அதை வச்சே நம்ம புரிய வைக்கலாம். ஆத்மா புருவ மத்தியில இருக்குது. அதனால ஆத்மா தலை இருந்தாதான் அதை வந்து நடிக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மிகவும் சகஜமாக புரிய வைக்கிறார். இப்ப பாபா நமக்கு ஈஸியா புரிய வைக்கிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஒரு பாபாவே ஆவார். இந்த கல்லு புத்தி மாதிரி ஆனவங்கள எந்த மாதிரி வைர புத்தியா ஆக்குறாரு, தங்க புத்தியா ஆக்குறவரு ஒரு பாபா தான். பாபாவின் எல்லா குழந்தைகளும் சமமானவர்களே. பாபாவுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துறாரு. அதில் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய நடிப்பு இருக்கிறது. எல்லாருமே அவங்கவுங்க பாட்டு நடிக்கிறாங்க. இதில் யாருமே குறுக்கிட முடியாது. இதுல யாருமே கேள்வியே கேட்கக்கூடாது. இவங்க ஏன் இப்படி நடிக்கிறாங்க? அவங்க பாட்டு நடிக்கிறாங்க. அவங்க பதவிக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்க யார் அவங்கள கேள்வி கேட்கறது? பாபா பார்த்துக்குவார் எல்லாத்தையும். நம்ம யாரையும் கேள்வியே கேட்க முடியாது. அவங்கவுங்க பாட்டு அவங்கவுங்க நடிக்கிறாங்கன்ட்டு விட்டுறணும். அதனால யாரும் குறுக்கிட முடியாது சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த சரீரம் எனும் ஆடையிலிருந்து பற்றை நீக்கி வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது தங்களுடைய அனைத்து பழைய கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், இரட்டை கிரீடதாரிகளாக ஆவதற்கு படித்து உழைக்க வேண்டும். 2 கிரீடம் வேணும்னா ஞானத்தையும் படிக்கணும், தூய்மையாகணும். நல்லா படிச்சு பட்டம் பெற்றாதான் நம்ம வந்து என்ன ஆக முடியும்? தூய்மை கிரீடமும் வரும், ராஜ்ய கிரீடமும் வரும், லட்சுமி நாராயணா ஆக முடியும். இல்லைன்னா நமக்கு தூய்மை கிரீடம் மட்டும்தான் கிடைக்கும். தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. எப்படி லட்சியம் இருக்கிறதோ, சுப வார்த்தைகள் இருக்கிறதோ, அது போல முயற்சி செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க என்ன லட்சியம் வைக்கிறீங்களோ அது மாதிரி முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. வரதானம், நன்மையற்ற எண்ணங்களை அழித்து அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்யும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இந்த தேவையில்லாத வீணான எண்ணங்கள் எல்லாம் விட்டுடுங்க, அழிச்சிருங்க. உங்களுக்கு தீங்கு செய்யறவங்களுக்கு கூட நீங்க நன்மை செய்யுங்க. அபகாரிகளுக்கு உபகாரம் செய்யக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மாவா ஆயிடுங்க. அவங்கதான் புத்திசாலி. கெட்டவங்களுக்கு ஒன்றும் நல்லது செஞ்சிருங்க. அதுதான் அவங்கதான் புத்திசாலி, ஞானம் நிறைஞ்சவங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சிலர் தினமும் உங்களை இழிவு செய்கிறார், கெடுதல் செய்கிறார், அவதூறாக பேசலாம். சிலர் உங்களை டெய்லி திட்டலாம், பின்னாடி பேசலாம், நமக்கு கெட்டது செய்யலாம்.
நம்மளை பற்றி அவதூறாக கூட பேசலாம். இருப்பினும் அவர் பொருட்டு மனதில் வெறுப்பில்லாமல் அபகாரிக்கும் உபகாரம் செய்வது, இதுவே ஞானி ஆத்மாவின் செயலாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நல்லவங்களுக்கு நல்லது செய்யறது பெருசு கிடையாது. இவங்க எனக்கு நல்லது செஞ்சாங்க, அதனால நான் அவங்களுக்கு நல்லது செய்யறேன், அது ஒன்றும் பெருசு கிடையாது. கெட்டவங்களை கூட நீங்க நல்லது செய்றீங்களா, அதுதான் அங்க பெருசே. அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் மகான்னு சொல்லி சொல்றாரு. அதனால மனசுல வெறுப்பு இல்லாம அவங்களுக்கு கூட நீங்க உபகாரம் செய்யுங்க, இதுதான் ஞானி ஆத்மாவனுடைய செயல்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளான நீங்கள் தந்தையை 63 பிறவிகளாக இழிவு செய்தீர்கள். பாருங்க, நம்மளே தான் கடவுளுக்கு 63 பிறவியா சர்வ வியாபின்னு சொல்லி அவர் எவ்வளோ இழிவு பண்ணோம். இருப்பினும் பாபா என்ன பண்ணாரு, மங்களமான பார்வையிலேயே பார்க்கின்றார். இருந்தாலும் நம்மள நல்ல நல்ல பார்வையில தானே பார்க்கறாரு. நம்மள போ, உனக்கு முரளி சொல்ல மாட்டேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்ட, என்னையே நான் உன்னை எப்படியெல்லாம் ராஜாவா உட்கார வச்சுட்டு போனேன், நீ என்னையே இழிவுபடுத்திட்ட அப்படின்னு சொல்லி அவர் என்ன நம்மளை கோச்சிக்கிட்டா போனாரு? எதுவுமே செய்யலையே. அந்த மாதிரி பாபாவை பின்பற்றுங்கள், அவ்வாறே சிவ பகவானை தந்தையை பின்பற்றுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்கு அபகாரம் செய்யறவங்களுக்கும் உபகாரம் செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. கடவுள் எப்படி, அப்படிதான் நம்மளும் அவருடைய குணம் தான் நமக்கு இருக்கணும்னு சொல்றாரு. அனைவர் மீதும் நன்மை செய்வதே ஞானம் நிறைந்த ஆத்மாவின் பொருளாகும். எல்லாருக்கும் நன்மை செய்யறவங்க தான் ஞானம் நிறைந்த ஆத்மா. எண்ணத்தாலும் கூட தீமை கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. எண்ணத்துல கூட தீமையா நினைக்காதீங்க, எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நினைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: மண் மனாபவ நிலையில் நிலைத்திருந்தால் பிறரின் மனோபாவங்களை மனநிலையை கண்டறியலாம். பாருங்களேன், இப்போ அடுத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னே புரிய மாட்டுது. இவங்க என்னதான் நினைக்கிறாங்களோ தெரியல, நம்மளை பத்தி புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ட்டு நினைக்காதீங்க. நீங்க எப்போ உங்களால மற்றவங்களை புரிஞ்சிக்க முடியும்னா, நீங்க ஆத்மான்னு பாபாவை நினைவு செய்யும் போது எல்லார பத்தியும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க கொண்டு உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் உங்களோட நடிப்பு அக்யூரேட்டா இருக்கும். எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடிப்பீங்க. இல்லைன்னா நம்ம இப்ப என்ன பண்றோம், யார் மனநிலையும் புரிஞ்சிக்காம ஹர்ட் பண்றது, வார்த்தைகளால கஷ்டப்படுத்துறது, அவங்க செயலால துன்பம் கொடுக்கறதெல்லாம் எதனால பண்றோம்? அவங்க மனசை புரிஞ்சிக்காதனால தானே பண்றோம். அதனால பாபா சொல்றாரு, நீங்க ஆத்மான்னு புரிஞ்சு என்ன நினைச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே டச் ஆகும். அடுத்தவங்களோட மனசு புரியும், அடுத்தவங்களோட நிலைமை புரியும். எல்லார பத்தி புரிஞ்சுக்கிட்டு கண்டறியும் சக்தி, பகுத்தறியும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமா நீங்க கரெக்டா நடிப்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாருங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி.